மார்போடு அணைக்கிற எல் ஷடாய், பாதுகாக்கிற எல் ஷடாய், தகப்பனாக நம்மோடு வருகிற நம்முடைய எல் ஷடாய் ஆண்டவர், எபினேசர், கூட வருகிற நம்முடைய ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நம்முடைய ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஓ, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, ஓ, நீ சமாதானமாய் வாழும்படிக்கு யெகோவா ஷாலோமாய், ஹல்லேலூயா, தம்முடைய ஜீவனை அளித்தவருடைய மெய் சமாதானம் இந்த பூமியிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதை ஒருவனும் எடுக்க முடியாது, அதை ஒருவனும் எடுக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், அதை ஒருவனும் இந்த பூமியில் உன்னை விட்டு எடுக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. தண்ணீர்களை நீ கடந்து போகலாம், ஆறுகளை நீ கடந்து போகலாம், ஆனால் அவைகள் உனக்கு மேல் வர முடியாது. ஓ ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, நீர் வாழ்க, நீர் வாழ்க ஆண்டவரே, நீர் வாழ்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் எல் ஷடாய், நீர் எங்கள் எல் ஷடாய். எஸ், மகிமை பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே, எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விசாரித்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையும் மாட்சிமையும் உமக்குரியது. எங்களை தத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் உட்காரலாம். இப்பொழுதும் இந்த நாளிலே பிறந்த நாள் இந்த வாரத்தில் கொண்டாடுகிற நாளை எழுந்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில், அதுபோல திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் எழுந்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் தான் புதிதாய் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்களும் எழுந்து நிற்பீர்களாக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம். ஆமென். இவர்களையும் இந்த நாளின் ஜெப குறிப்புகளையும் சர் குமார் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் அவளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய எதிர்காலங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அண்டி கட்டி சேர கர்த்தர் உதவி செய்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இகபர ஆசீர்வாதங்கள்னால் அவர்களை நிறைத்துருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். குடும்பத்துல ஆண்டவரே இன்னும் அன்பினாலே ஆண்டவரே அவளை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் அவளுக்கு கிருபை தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற
ஆண்டவரே இந்த நாள்ல அவர்களை ஆண்டவரே நன்மையினால திருப்தியாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மாவாக நீங்க கூடவே இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே சபையின் ஜெப குறிப்புகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. திருமதி சௌரிராஜனுடைய ஆண்டவரே சரீர பலவீனத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு புது பலன் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல விசா கேன்சல் செய்து தாயகம் செல்லுகிற சகோதரர் ஜான் ஆபிரகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமா இந்த தேசத்துல வைத்து நீங்க பாதுகாத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாணத்தை நீங்கள் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் அவளை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கிடைத்திருக்கிற வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வேலையில ஆண்டவரே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்தல்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்களிலே மகனை நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பாவை துதிக்கிறோம் சபையாக ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே நாங்கள் சகோதரனை வாழ்த்தி நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரம். இன்று தாயகம் செல்லும் சகோதரர் பாரி தாமஸ் அவர்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி எஸ்தர் ஜேம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவளை போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊர்ல நாட்கள்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்துல கஷ்டத்தோடு ஆண்டவரே பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் நீங்கி ஆண்டவரே கிறிஸ்துவின் நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. உட்காருங்க. சில அறிவிப்புகள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய இந்த கெட் டுகெதர் நடைபெற்றது. பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் மிக சிறப்பாக அந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுத்தார்கள். அதுக்கு பின்பாக நடத்திய டீச்சர்ஸ் மற்றும் யூத் லீடர்ஸ்க்கு சபையின் சார்பாக வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துமஸ் ஆராதனை டிசம்பர் 25 காலை செவ்வாய்க்கிழமை காலை 5:30 முதல் 7:30 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். ஆகவே கிறிஸ்துமஸ் ஆராதனை வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 5:30 முதல் 7:30 வரைக்கும் இதே ஹாலில் நடைபெறும். கிறிஸ்துமஸ் ஆராதனை செவ்வாய் மார்னிங் இருப்பதினாலே திங்கள் மாலை ஆராதனை நடைபெறாது. ஆகவே இந்த வாரம் திங்கள் மாலை ஆராதனை நடைபெறாது. அடுத்த வார காலை ஆராதனை இதிலே 1 மணி நேரம் சாட்சி நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் தேவன் தங்களுடைய ஜீவிதத்தில் செய்த காரியங்களை விருப்பமுள்ளவர்கள் சபை நடுவே எழுந்து ஓரிரு வார்த்தை கூறி தேவநாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். புது வருட ஆராதனை நியூ இயர் ஆராதனை ஜனவரி 1ஆம் தேதி காலை 5:30 முதல் 7:30 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். 2013க்கான சபையில் வெளியிடப்பட்டுள்ள கேலண்டர்கள் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவரே சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் விசேஷ கூட்டம் கொடுக்கப்பட்ட செய்திகள் அனைத்தும் அடங்கிய டிவிடிக்கள் மற்றும் ஆடியோ சிடிக்கள் வெளியே